ஹாய் காய்ஸ், இப்போது இந்த வீடியோவில் HTMLோட டேக்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன டேக்ஸ்லாம் இருக்குது, டேக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது ஃபுல்லாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு நம்மளோட ப்ராஜெக்டை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம். ஓகே, க்ளீன் பண்ணிவிட்டு index.html ஓப்பன் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராமை h1 டேக்கில் வச்சு ரன் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஓகே, இப்போது ஜஸ்ட் இது எல்லாமே எரேஸ் பண்ணிடலாம். எரேஸ் பண்ணிவிட்டு ஒரு HTML டேக் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து HTMLல ரெண்டு டைப்ஸாக டேக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒரு டேக் வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், h1 அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. இப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா, டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படி வரும். இதை நல்லா பாருங்கள், இந்த டேக் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே வந்து எண்ட் ஆகுது. இந்த ரெண்டு ப்ராக்கெட்ஸ்குள்ளார h1 அப்படின்ற ஒரு டேக் இருக்குது. அப்புறம் இந்த ரெண்டு ப்ராக்கெட்ஸ்குள்ளார க்ளோஸ் ஆகுது. இப்போது இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் இருக்கும்போது நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா, எந்த டேக் வந்து ஸ்டார்டிங் டேக்கு, எந்த டேக் வந்து எண்டிங் டேக் அப்படின்றத நம்ம நல்லா ஐடென்டிஃபை பண்ணணும். கரெக்டாக? ஸோ இங்கே ஒரு டேக் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அந்த டேக் வந்து எண்ட் ஆகுது அப்படின்னா அதோட எண்டிங்கில் இந்த மாதிரி ஸ்லாஷ் அப்படின்ற ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும். ஸோ ஸ்லாஷ் இருக்குது அப்படின்னாவே அந்த டேக் வந்து அந்த இடத்துல எண்ட் ஆகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, அதுதான் அதோட மீனிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது அப்படின்னு சொல்கிறது தான் இது ஒரு டைப்பான ஒரு டேக். ஓகேங்களா? இன்னொரு டைப்பான ஒரு டேக் இருக்குது, செல்ஃப் க்ளோசிங் டேக். ஸோ அதில் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேக்கே இருக்காது, இந்த ஒரு டேக் மட்டும்தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இமேஜ் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேக்கே கிடையாது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எண்டாகவே ஆகாது. ஸோ இது மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி போட்டாலையும் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு டேகே இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் போடக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி போடக்கூடாது, இது போடுறதும் வேஸ்ட் ஆஃப் டைம். சில டேக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி செல்ஃப் க்ளோசிங் டேக்ஸ் மாதிரியான டேக்ஸும் இருக்குது, இந்த மாதிரியான டேக்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது இல்லையா, இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளார h1 அப்புறம் அதே h1 வந்து இங்கே முடியுது. ஸோ இதுக்கு பேர் தான் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இமேஜாக இருக்கட்டும், இந்த மாதிரி டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே டேக்ஸ். இந்த டேக்குள்ளார நம்ம ஏதாவது டைப் பண்ணோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வந்து ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது டேக்ஸோட பேசிக் நாலேஜ் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். இந்த டேக்ஸ் தான் வந்து நம்ம பாய்லர் பிளேட்டில் பார்த்தோம் இல்லையா, அந்த டேக்ஸ். எக்ஸாம்பிளுக்கு ஷிஃப்ட்டு 1 ஏரோ ப்ரெஸ் பண்ணி என்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்துடும். கரெக்டாக? ஓகே, இந்த மாதிரி வந்துடும். இப்போ நல்லா பாருங்கள், இது வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக். ஓகேவா? ஏன்னா இதுக்கு டாக் டைப்புக்கு எண்டே கிடையாது. ஓகேங்களா? ஆனால் இங்கே பாருங்கள், HTML அப்படின்னு ஒரு டேக் இருக்கா, அந்த டேக் வந்து இங்கே வந்து எண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அந்த க்ளோசிங் டேக் இங்கே இருக்குது, இந்த HTML வந்து இங்கே எண்ட் ஆயிருக்கு அப்படின்றத டினோட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்லாஷ் டேக் இருக்குது. ஸோ அதே மாதிரி பாடி டேக்கும் அதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து எண்ட் ஆகுது. கரெக்டாக? ஓகே, ஸோ இதே மாதிரி தான் டைட்டில் டேக்கும் அதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே வந்து எண்ட் ஆகுது, நடுவில் டெக்ஸ்ட் இருக்குது. ஆனால் மெட்டா டேக் பாருங்கள், இது வந்து ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக். நல்லா லிசன் பண்ணுங்கள், நான் செகண்டாக ஒரு டைப் சொன்னேன் இல்லையா, செல்ஃப் க்ளோசிங் டேக். ஸோ அதுக்கு வந்து அது வந்து எங்கே எண்ட் ஆகுது அப்படின்றத அதில் சொல்லவே முடியாது. ஸோ இதுதான் அதோட எண்டிங்கே, இதாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ ரெண்டு டைப்பான டேக்ஸும் உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது டைப் பண்ண நம்ம ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக பார்க்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகேங்களா? இப்போது HTML இருக்கிற சில டேக்ஸை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக h1 அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கரெக்டாக? இதில் எதனா டைப் பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே அவுட்புட்டாக நமக்கு வரும். ஹலோ வேர்ல்டு அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு இங்கே ஃபைலில் ஆட்டோ சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைப் பண்ண ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்ம ஆஸ் யூஷுவல் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம்.
நம்ம HTML ஃபைல் இங்கே இருக்குது. இதில் இந்த index.html அப்படின்றத ட்ராக் பண்ணி ப்ரௌசரில் ட்ராக் பண்ணோம் அப்படின்னா ஹலோ ஹாய் வேர்ல்டு அப்படின்னு வந்திருக்கும். ஓகேங்களா, இது நார்மலாக நம்மளோட அவுட்புட். ஸோ இது வந்து நார்மலாக H1ல் வருது. இதே மாதிரி H6 வரையும் டேக் இருக்குது. H2 அப்படின்னு ஒரு டைப் பண்ணிவிட்டு இதுலேயும் ஹாய் வேர்ல்டு அதே மாதிரி டைப் பண்ணலாம். இந்த இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்ட்டு. அதே ஓப்பன் பண்ணிவிட்டு அகைன் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, இது ரொம்ப பெருசாக இருக்குது. பட் ஆனால் H2ன்றது ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகேவா, ஸோ அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா H6 வரையும் டேக்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு H3 டேக் டைப் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி வேர்ல்டு. ஸோ இது வந்து H3. அதே மாதிரி H4, அதே மாதிரி H5 அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. ஜஸ்ட் H5 டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே க்ளோஸ் பண்ணிக்கும். ஓகே, H5 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து H6 ஃபைனல் டேக் H6. ஓகேங்களா, இப்போது இதை சேவ் பண்ணிவிட்டு இதை அகைன் நம்மளோட அவுட்புட்டில் போய் க்ரோமில் நம்மளோட டாக்குமெண்ட்டில் ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணலாம். அதே மாதிரி ஹாய் வேர்ல்டு ஹாய் வேர்ல்டு ஹாய் வேர்ல்டுன்னு இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகேவா, H1லேருந்து நான் ஜூம் அவுட் பண்ணுறேன். நிறைய ஜூம் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் இப்படி வருது. ஓகே, இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து H1 டேக், இது வந்து H2 டேக், இது H3, H4, H5, H6. ஓகேவா, ஸோ H1 டேக்கில் போடும்போது ரொம்ப போல்டாக இருக்குது அண்டு ரொம்ப ரொம்ப பெருசாக வருது. ஃபாண்ட்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. கரெக்டாக. ஸோ H1 அப்படின்னா என்ன அப்படின்னா ஹெட்டிங். நார்மலாக ஹெட்டிங்னாவே அது வந்து போல்டாக பெரிய லெட்டர்ஸாக தான் இருக்கும். கரெக்டாக. ஸோ ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3, ஹெட்டிங் 4, ஹெட்டிங் 5, ஹெட்டிங் 6. ஸோ 6 H1 டேக்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட ஹெட்டிங்காக எப்படி வேணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது டைட்டில் கொடுக்குறதா இருந்தால் H1 டேக் போட்டு கொடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் அதுக்கு கீழே ஏதாவது சப்ஹெட்டிங்ஸ் கொடுக்குறதா இருந்தால் H2, அதுக்கு கீழே ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா H3. இந்த மாதிரி அதுக்கு H6 வரையும் டேக்ஸ் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, இதுதான் H1லேருந்து H6 வரையும் இருக்கிற ஹெட்டிங் டேக்ஸ். ஓகேங்களா, ஹெட்டிங் டேக்ஸ். ஓகே, இப்போது ஹெட்டிங் டேக்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. ஓகேங்களா, அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். நேம்லே தெரிஞ்சிருக்கும். பேராகிராஃப் அப்படின்னா ஒரு 2 or more than லைன்ஸ் இருக்கிற ஒரு தியரி ஏரியா. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம வெப்சைட்டில் கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அந்த டேக் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி P அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு அகைன் க்ளோஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட எண்டு டேக்கும் வந்துடும். ஓகேவா, ஸோ இதுக்குள்ளார ஒரு பேராகிராஃபாக நம்ம ஒரு ஏதாவது ஒரு கண்டென்ட்டை பேராகிராஃபாக டைப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த டேக் தான் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் இந்த P டேக்கில் லாரம் LOREM லாரம் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு டேப் பட்டன் இருக்கும். உங்கள் கீபோர்டில் டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு லைனு ஒரு பேராவை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, இப்போது Ctrl S கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு அகைன் உங்கள் பேஜை போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இப்போது ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்களா டெக்ஸ்ட் வந்திருக்கு. ஒரு பேராகிராஃப் டெக்ஸ்ட் வந்து வந்திருக்கு. கரெக்டாக. ஓகே, இதுக்காக தான் நம்ம வந்து பேராகிராஃப் டேக்கை யூஸ் பண்ணுவோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. P அப்படின்ற இந்த டேக்கை வச்சு நம்மளால் ஒரு பேராகிராஃபை ரைட் பண்ண முடியும். HTML இந்த ஹெட் டேக்கெல்லாம் வச்சு ஹெட்டிங்ஸை க்ரியேட் பண்ண முடியும். ஜஸ்ட்டு இப்போ இதை வச்சு ஒரு சிம்பிளாக ஏதாவது ஒரு வெப்சைட் மாதிரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இப்போது இதெல்லாமே எடுத்துகிட்டு H1 டேக்கில் HTML கோர்ஸ் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு
இதை இப்படி சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ போய் பார்த்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு ஹெட்டிங் மாதிரி இருக்கும், அப்புறம் இது வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அகைன் இதே மாதிரி இன்னொரு பேரா வேணும்னாலும் ஜஸ்ட் இதே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஒரு 2 டைம்ஸ் பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே ஹெட்டிங் h1 டேக் இங்கே இருக்கட்டும். நான் இதே காப்பி வேணாம், நான் அகைன் டைப்பே பண்ணுறேன். அடுத்த செகண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு பேராகிராஃப் கரெக்டாக. ஸோ அதுக்கு கீழே இன்னொரு பேராகிராஃப் இருக்குது. நான் அதுக்கு மேலே h2 டேக்கில் ஏதாவது ஒன்று டைப் பண்ணுறேன். டேக்ஸ் HTML டேக்ஸ். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு கீழே இன்னொரு பேரா இருக்கா? ஓகே, இதுக்கு கீழே நான் வேறு ஏதாவது ஒரு h3 டேக்கில் ஏதாவது கொடுக்குறேன், இல்லை h2வை கூட கொடுக்கலாம். h2வில் கான்க்ளூஷன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு அகைன் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்ம டாக்குமெண்ட்டை ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா ஒரு வெப்சைட்டோட அந்த ஒரு வைப் நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும். பாருங்கள், இப்போ பார்த்தாவே நல்லா தெரியும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெப்சைட் மாதிரியே இருக்கும் பார்க்க. ஸோ டிசைனிங்லாம் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கரெக்டாக இருக்கும். h1 டேக், அப்புறம் பேராகிராஃப், அப்புறம் h2 டேகு, அப்புறம் இன்னொரு பேராகிராஃப், அப்புறம் கான்க்ளூஷன். ஸோ இப்போவே நம்ம வந்து HTML தெரிஞ்ச ஒரு ஃபீல் நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இன்னும் போக போக வேறு டேக்ஸ்லாம் பார்க்கலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் வேஸில் இந்த டேக்ஸை யூஸ் பண்ணி கண்டென்ட் ரைட் பண்ணி பாருங்கள்.